பொதுவாகவே ஸ்நாக் அப்படின்னு சொன்னால், அதாவது நொறுக்கு தீனி அப்படின்னு சொன்னாலே அன்ஹெல்த்தின்னு தாங்க நம்ம நினைப்போம். ஆனால் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட இருக்குங்க. அது இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? அது என்னடா அது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி நம்ம தாமரை விதை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த தாமரை விதையை அவங்களே பொரி போல் பொரித்து தான் நமக்கு பேக் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் நம்ம அதை பொரி போல் பொரிக்கணும்னு மெனக்கடணுன்னெல்லாம் அவசியமே கிடையாதுங்க. நமக்கு பொரி போல் பொரிச்சே பேக் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம பார்த்திங்கன்னா சப்ஜி பண்ணலாம், பொரியல் மாதிரி நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். ஆனால் என்ன தான் அது மாதிரி பண்ணாலும் இது போல் பொரித்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், போக வர நம்ம பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இன்றைக்கி நம்மளோட ஸ்டைலில் தாமரை விதையை ஒரு ஸ்நாக்ஸாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வெல்கம் டு அவர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இங்கே நம்ம பூல் மக்னான்னு சொல்லக்கூடிய தாமரை விதை பொரியை தாங்க எடுத்து வச்சுருக்கோம் உங்கள் முன்னாடி. இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது பார்த்திங்கன்னா பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் கூகுளில் தான் பார்த்தேன். இது என்னோடய பர்சனலாக நான் எதுவும் சொல்ல கிடையாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் அதிகமாக இருக்குது. இதில் ஃபேட்டுன்னு ஒன்றுமே கிடையவே கிடையாது. அடுத்தது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது நான் ரொம்ப நாள் தேடி இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு. இதில் பாயசம் சப்ஜின்னு நிறையா பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஒரு பொரி தான் பண்ண போகிறோம். அடுத்த தடவை பார்த்திங்கன்னா நம்ம நிறையா ரெசிபிஸ் இதுலேயே பண்ணலாம் மேற்கொண்டு வர்ற வீடியோஸில். இது பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஏன் பொரி மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நமக்கு 100 கிராமே பார்த்திங்கன்னா 120 ரூபா போல் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதனால் பொரியாக இருந்ததுன்னா போக வர ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிட்லாமே அப்படின்னு தான் நான் பொரி போல் செய்திருக்கேன் சிம்பிளாக. இங்கே நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோங்க. பேன் நல்லா சூடானது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, நெய் உருகுனதுமே நான் ஃப்ளேமாக ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கூடவே கொஞ்சமாக ருசிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்திட்டேங்க. இப்போ இந்த சூடான நெய்யில் இந்த மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பேன் சூட்டில் தான் இந்த மிளகாய் பொடியும் மஞ்சள் பொடியெல்லாம் நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு கருக்காது. நம்ம ஃப்ளேமை ஆன் பண்ணிவிட்டு இந்த மிளகாய் பொடியெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கரிஞ்சு போயிடும். அதனால் அதுக்கு அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 100 கிராம் அளவான இந்த தாமரை விதையை இதில் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு ஒரு தடவை மட்டும் புரட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஃப்ளேமை ஆன் பண்ணி கூடுமானம் மட்டும் எந்த அளவுக்கு சிம்மில் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு சிம்மில் வச்சு தாங்க இது போல் புரட்டி கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஹையாக வச்சுட்டோன்னா இது ஆல்ரெடி நமக்கு பொரிச்சு தான் கொடுத்துருக்காங்க. இது பச்சையான தாமரை விதை கிடையாது. அதனால் நமக்கு கீழே கருப்பாக அடி பிடிச்சிக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம இது போல் நான்ஸ்டிக்கில் செய்கிறது சேஃபாக இருக்கும் இந்த பொரியை அதாவது பொரிக்கிறதுக்கு. அடுத்ததாக நான் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக நூடுல்ஸ் மசாலா இருக்கும் இல்லைங்களா, அது கொஞ்சமாக லைட்டாக தூவிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணும்னாலும் அதை நீங்கள் போட்டுக்கலாம். அது நம்மளோட இஷ்டம்தான். டேங்கி மசாலா, மின்ட் மசாலான்னு நான் இன்றைக்கி என் கையில் கிடச்சது இந்த நூடுல்ஸ் பவுட்ரு தான். அதனால் நான் இதை சேர்த்திருக்கேன். இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் புரட்டி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கார பொரியெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அது போல் நல்லாயிருக்கும். ஆனால் இது ஒரு 10 நாள் போல் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போக வர சாப்பிட்லாம். நம்ம பொதுவாகவே வீட்டில் பார்த்திங்கன்னா முந்திரியோ திராட்சையோ ஒட்டுக்காக வச்சுலாம் சாப்பிட மாட்டோம். போக வர இல்லாட்டி ஒரு நாளைக்கு ஒரு 4-5 அது போல் தான் எடுத்து சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம பட்ஜெட்டுக்கும் கட்டுப்படி ஆகணும், நமக்கு டெய்லியும் சாப்பிட்ணும், அதே போல் நமக்கு எல்லா நியூட்ரிஷனும் வேணும். அதனால் நான் இன்றைக்கி இந்த தாமரை விதையை இது போல் பொரியாக செய்திருக்கேன். இன்னொரு நாள் நம்ம இதில் பாயசம் சப்ஜி அதெல்லாம் பண்ணலாங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு நான் சொன்னது போல் ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஈஸியாக கிடைக்கிது. அடுத்தது பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் நமக்கு கிடைக்கிது. ஆனால் சின்ன சின்ன கடையிலையோ இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் கடையில் கூட கிடைக்கிதுங்க. ஆனால் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் கடையில் கிடைக்கிறதில்ல. இதை நான் ரொம்ப நாளாக தேடி கடைசியாக இப்போ தான் எனக்கு கிடச்சிது. அதனால் நான் இன்றைக்கி இதை பொரி போல் செய்திருக்கேன்.
இது பார்த்திங்கன்னா நான் சொன்னது போல் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் இதில் ஃபேட்டுன்னு 0 தான் போட்டிருந்தாங்க. மித்தபடி ஜிங்க்கு, காப்பர் இது மாதிரியெல்லாம் நிறைய விஷயம்லாம் நல்லா போட்டிருந்தாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம், இதில் எப்போவுமே முந்திரி திராட்சை இல்லாமல் வித்தியாசமாக தாமரை விதையிலையும் செய்யலான்னு சொல்லிட்டு தான் இந்த தடவை இதை ட்ரை பண்ணியிருக்கேங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது போல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா அந்த மசாலாலாம் ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு வறுத்துட்டு இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேங்க. இதை உடனே ஒரு டின்னில் போட்டு அடைச்சிட வேணாம், அப்புறம் வேர்த்து விட்டுரும், அப்புறம் திரும்பவும் நவுத்து போயிடும். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இது ஒரு டின்னில் போட்டுக்கலாங்க. நம்ம டீ குடிக்கும்போதோ இது போல் நம்ம குழந்தைங்க விளையாடும் போதோ எல்லாருக்கும் ஒரு 4 நாள் கொடுத்தா அது 100 கிராம் அளவு தாங்க இருக்குது. அது ஒரே நாளில் தீந்துடும், சும்மா சொல்லக்கூடாது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல பார்க்கும்போது ரொம்ப சவுச்சவுன்னு இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வறுத்ததுக்கப்புறம் நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிளான தாமரை விதை பொரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம செய்த இந்த தாமரை விதை பொரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.